தமிழ் கட்சியிலேருந்து ஒரு சிலர் வெளியே போகிறாங்க. வெளியில் போனவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் நாம் தமிழ் கட்சி இருக்காது, 8% குறைஞ்சிருன்னு பேசுகிறாங்க. தமிழ் தேச அரசியல் பொறுத்த நீண்ட பயணம். அந்த பயணத்தில் வந்து சர்வாதிகாரம் வேணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசலாம், நாளைக்கு நான் கட்சியில் இருக்க மாட்டான்னு எனக்கே தெரியும். ஏன்னா கட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கான கட்சி இல்லை. அண்ணன் அடிக்கடி சொல்கிறதுனா எதிர்கால தலைமுறைக்கான கட்சி. 8வது 10வது படிக்கிறதா எம்எல்ஏ, அது நோக்கம் சரி. அவர் அண்ணன் அடிக்கடி சொல்லுதே, நீ ஒன்றா முடிஞ்சா வேலை செய், இல்லை ஓர்மன் வேடிக்கைப்பார், என்னோட நோக்கத்தை சிதைக்கிறது யாருக்கும் தகுதி இல்லைன்றது. சீமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, கவுன்சிலரே இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் தான் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் காலையில எழுந்து இரவு தூங்கும்போது வரைக்கும் சீமானை பற்றியே திட்டி காணொலி போடுறாங்களே. எல்லாம் முதன்மையான களப்பொருள் இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வகையில் பேசி அப்புறப்படுத்துன்னு பார்க்குறாங்க. அது திராவிட கட்சிகள் செய்யுது. இப்போ இருக்கிற விஜயும் வந்து அந்த வேலையை செய்கிறாரு. இதுமாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து வேலைக்கு இவ்வளோ பேர் செய்கிறாங்க. நாகப்பட்டினம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம். திருப்பி விஜய் செய்யலாம். அது உண்மையாகவே சேர்ந்தாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அண்ணன் தான் சொல்கிறாரு, அதுலேருந்து ஒரு உறுப்பினராட்டை எடுத்து போடுன்றாரு. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்ம அலுவலகத்துக்கு புதுச்சேரி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொறுப்பாளர், நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் தான் வந்திருக்காரு. அண்ணங்கிட்ட நாம் தமிழ் கட்சியின் களப்பணிகள் குறித்து நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் ஐயா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை சந்தித்து பேசி. ஆனால் இப்போ இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், கூட்டணி வைக்கிறது என்பது தற்கொலைக்கு சமம்னு பேசியிருக்காரு. இப்போ தொடர்ச்சியாக தனித்து தான் போட்டியிடு, கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சி தனித்து தான் தேர்தலை சந்தித்து வருகிறது. இப்போ தனித்து போட்டியிடுறதால இப்போ களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தம்பிமார்கள் நீங்கள்லாம் சோர்வடைவீங்களா? உங்கள் கருத்து என்னென்ன? ஒன்றும் இல்லை, அண்ணா வந்து 2026 வந்து நாங்கள் தனித்து தான் போட்டுவிடுன்றது அண்ணனுடைய தமிழ் தேச அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டிருக்கிற கொள்கை மேலுங்கிற வந்து பற்று. அதுதான் வந்து இந்த அந்த கொள்கையிலோட தான் இன்றைக்கி நம்ம 35 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். அந்த 35 லட்சம் வாக்கு, கட்சியோட அங்கீகாரம், இதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அதுமாரி அதில் களத்தில் இருக்கிற நாம் தமிழ் கட்சிகள் வந்து பிள்ளைங்க, நாம் தமிழ் உறவுகளாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், என்ன மாரி ஆகட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கொள்கை பிடிப்போடு தான் இன்றைக்கும் பயணிச்சுட்டு இருக்காங்க. கொள்கை பிடிப்போட இன்னும் வேகமாக உறுதியோட அண்ணன் இந்த ஒரு நாளைக்கு சொல்கிற வார்த்தையில் எங்களை இன்னும் வேகமாக செயல்பட வைக்கிறது, நம்ம மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறனால இந்த அண்ணனுடைய கருத்து வந்து வரவேற்கிறோம். நாங்கள் அந்த தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் 2026 தனித்து நிற்கிறது நமக்கு பலம் தான். அதே போல் நீங்கள் களத்தில் வேலை செய்கிறீங்களே, வேலை செய்கிறதால இந்த தனித்து களமாடுறதால ஏதாச்சும் சிக்கலை எதிர்கொள்கிறீங்களா மக்கள்கிட்ட? ஏன்னா மற்ற கட்சிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலத்தோடு வருவாங்க, கூட்டணி பலத்தோடு. ஆனால் நீங்கள் தனித்து களமாடுறீங்க, இதை எப்படி இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அது உண்மையிலுமே வந்து எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் தனித்து களமானால் உங்களுடைய செயல்பாடு இழந்துடும், பொருளாதாரம் இழந்துருவீங்க, உங்களால் தனித்து வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடந்த 2016 பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு தான் இருக்குது. 2021 நாடாளுமன்றத்தில், புதுச்சேரி நாடாளுமன்றத்தில் மேனகான்னு எங்கள் மருத்துவர் நிற்க வச்சோம். அவர் பார்த்தீங்கன்னா பெண்மணி. அங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பவனெலாம் இருந்தாங்க, காங்கிரஸ் ஜாம்பவன் இருந்தாங்க, பிஜேபி இருந்தது, அவங்க கூட்டணி கட்சிலாம் தாண்டி அதிமுகவே சுயேட்சை இருந்தது. நம்ம பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு வந்தோம். பாண்டிச்சேரியில் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி 3வது இடத்துல வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 36 லட்சம் ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் அதிமுக பாண்டிச்சேரியில் கூட்டணி வச்சு தான் போட்டி போட்டு சுயேட்சை தான் என்ன சுயேட்சை தான் இது. அதை வந்து அவங்க பலம் பார்த்தாங்க, முடியல. இன்னைக்கு புதுச்சேரியில் மிகப்பெரிய மாநில கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி 3 பேர். புதுச்சேரியில் ஒரு முன்னுரமாக இருக்கிறோம் நம்ம. அதேமாதிரி தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரவாயில்ல, இளைஞர்கள் மத்தியில் நம்ம போய் சேர்ந்துருக்கோம். அது வெளியே வந்து பிம்பமாக பார்க்கல, இவங்க வந்து ஒன்றும் இல்லை, இவங்க சும்மா ஒரு பேசிட்டு இருக்காங்க, வலையோடு பேசிட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் மத்தியில் கன்னியாகுமரியில் மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கங்கே நம்மளுடைய உறவுகள் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து எண்ணிக்கைக்கு நம்மளோட கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாம் தமிழ் உறவுகளும் 100க்கு மேற்பட்ட சமம் பலம் வாய்ந்தவர்களாக களத்தில் நிற்கிறாங்க. அப்போ வந்து இந்த 2020 இன்னும் வேகமாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக நம்ம 2026 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது வந்து அண்ணன் வந்து அறுதிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப கொள்கை பிடிப்போட இருக்கார், தெரியுது அவருக்கு. இப்போ இன்றைக்கி எதிரிகளாம் அதிகமாகிட்டாங்க, விஜய் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் வந்து களம் தெளிவாக இருக்குது. இன்றைக்கி அதிமுக நீங்கள் தள்ளிடுங்க, அதிமுக வந்து நமக்கு எதிர நேரம் இல்லை. இப்போ திமுக, விஜய், நாம் தமிழ் கட்சி. இப்போ நாம் தமிழ் கட்சி நம்ம வந்துட்டோம், ஒரு 3வது இடத்துல வந்துட்டோம், மிகப்பெரிய பலமாக இருக்கு. இன்னும் நம்மளை பரிசோதனை முயற்சி தான் இது. நாங்கள் வந்துட்டோம்பா, மக்கள்லாம் ஓட்ட போட்டாங்கன்னா களத்தில் யாரும் இல்லைன்னா கிடையாது. நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோம், 2020 சீமான் அண்ணன் ஆகட்டும், நாம் மிகப்பெரிய ஜாமெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு மாயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. எந்த வகையாச்சும் கட்சியை சிதைக்கலாமா, போகலாமா,
இப்படி காரணம் அப்படி காரணம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு சில வெளியே போகிறாங்க. வெளியில் போனவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் நாம் தமிழ் கட்சி இருக்காது, 8% குறைஞ்சிருன்னு பேசுகிறாங்க. அதாவது ஏன்னா அவங்க நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சவங்க தான் ஏற்கனவே வெளியில் போகிறவங்க. உண்மைதான். அதாவது நம்ம நாம் தமிழ் கட்சியில் வந்து எனக்கு வந்து நான் தலைமையில் ஒரு நண்பர் பேசல, ஏன்னா கட்சி விட்டு வெளியே போன பற்றி அதிகமாக பேசாதீங்கண்ணா, நீங்கள் பேசுங்க, மக்களை பற்றி பேசுங்க, மக்கள் கலை போட்ட பற்றி பேசுங்கண்ணா, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம். அதுமாரி அண்ணன் வந்து நடுவில் ஒரு காணொலி கொடுத்துருந்தார். இப்போ சிவகங்கையில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குள்ள பேட்டி கொடுத்தார். நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பொறுத்த நீண்ட பயணம், அந்த பயணத்தில் வந்து சர்வாதிகாரம் வேணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு அண்ணன். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசலாம், நாளைக்கு நான் கட்சியில் இருக்க மாட்டானா எனக்கே தெரியும். ஏன்னா கட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கான கட்சி இல்லை. அண்ணன் அடிக்கடி சொல்கிறதுனா எதிர்கால தலைமுறைக்கான கட்சி, 8வது 10வது படிக்கிறதா எம்எல்ஏவா, அது நோக்கம் சரி. அவர் அண்ணன் அடிக்கடி சொல்லுதே, நீ ஒன்றா முடிஞ்சால் வேலை செய், இல்லை ஓரமாக நின்று வேடிக்கைப்பார், என்னுடைய நோக்கத்தை சிதைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்றார். இப்போ அண்ணனுடைய நோக்கத்தை சிதைக்கிறதுக்கோ அவர் கொண்டு வந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த 8 வாக்கு வாங்கினது இது கட்சி இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து அண்ணனுடைய பங்களிப்பு வந்து அவர் நிறைய இழந்திருக்காரு. வேலூர் சைடில் நிறைய ஜெயிலில் செஞ்சிருக்காரு. இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அப்படிப்பட்ட மாமனிதருக்கு, சீமான் அவர்களுக்கு கருத்து முரண் கொள்கை நமக்குள்ளே இருக்கிறது வேற. அவருக்கு நம்ம கூட துணை நின்று அந்த தமிழ் தேசிய அரசியலை வென்றுடுவோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணியர் சாய் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு செய்தி போட்டுருப்பார், அருமையான செய்தி. அது தமிழ் தேசிய அரசியல் கருத்தில் எழுந்து வரக்குள்ள மெருகேறி வரக்குள்ள இதுமாதிரி சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அது ஒரு திருக்குறள் போட்டுருவார், எதிரி நல்லா அருமையான ஒரு குரலை போட்டு வாழ்த்து சொல்லிக்கிறார். அவர் துணை நாடி, துணை நலை நாடி, வினை நாடி, எதிர்கொள்ள மாரி அந்த ஒரு திருக்குறள் அதுமாரி குரல் சொல்லி. அதுமாரி இன்றைக்கி சீமானனை வந்து சிதைக்கிறதுக்கு பல அண்ணன் சொல்ல மாதிரி வாடகை வாய்கள் இருக்குது. அதையும் கடந்து நம்மளை மாரி தம்பிகள், உண்மையான தம்பிகள் களத்தில் நின்று கருத்து முரண் கடந்து உண்மையிலுமே நம்ம 2020 நிற்கணும். நின்று போனவங்க ஏதோ ஒரு ஆதாரத்தில் பேசுவாங்க, நம்ம அவங்கள வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம மதிப்பு சொல்லலை. அவங்களும் களத்தில் இருந்திருக்காங்க, உழைச்சிருக்காங்க. இந்த நாம் தமிழ் கட்சியில் தமிழ் தேசிய அரசியலில் வெளியே போனாங்க, உள்ளே இருக்கிறவங்க பல பேருடைய உழைப்பு இருக்குது, கடினமான உழைப்பு இருக்குது. அவங்கள உழைப்பை வந்து நம்ம சிறுமைப்படுத்தவோ அவங்கள வந்து வெளியே போயிட்டாங்கன்னு நம்ம தரப்புற பேசவோ இல்லை. அவங்களும் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் வந்து வலிமை சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வாடகை வாயர்கள் வந்து சீமான் குறித்து நிறையா பொய்யான கருத்துக்களெல்லாம் பரப்புறேன்னு சொல்கிறீங்க. அதாவது என்னென்னா, இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களை பற்றி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. சீமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, கவுன்சிலரே இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் தான் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் காலையில் எழுந்து இரவு தூங்கும்போது வரைக்கும் சீமானை பற்றியே திட்டி காணொலியில் போடுறாங்களே. இது போன்ற செயல்பாடு, இது போல் தொடர்ந்து அவதூறு பரப்புறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவதூறு பரப்புன்றது வந்து அண்ணன் சொல்லுவார், கொள்கை இல்லாதவன் அவதூறு தான் கையில் எடுப்பான். கொள்கை ரீதியாக நாம் தமிழ் கட்சியை எந்த வகையிலும் சிதைக்க முடியல. கொள்கை ரீதியாக வந்து இன்றைக்கி அங்கே இருக்கிற தலைமைகளை 2ஆம் கட்ட தலைமை சொல்லாமல் எல்லாம் முதன்மையான களப்பொருளை இருக்கிறவங்களை ஏதோ ஒரு வகையில் பேசி அப்புறப்படுத்துன்னு பார்க்குறாங்க. அது திராவிட கட்சிகள் செய்யுது. இப்போ இருக்கிற விஜயும் வந்து அந்த வேலையை செய்கிறார். இதுமாதிரி இது பேர் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வேலைக்கு இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. நாகப்பட்டினம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இத்தனை பேர் விஜயில் சேர்ந்தாங்க. அதெல்லாம் சேர்ந்தாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அண்ணன் தான் சொல்கிறாரு, அதுலேருந்து ஒரு உறுப்பினர் எடுத்து போடுன்றாரு. அப்புறம் அவர் அப்படி செய்தி ஆகுறாங்க. திமுக ஆகுனா பரவாயில்ல, அதிமுக ஆகுனா பரவாயில்ல, புதுசாக கட்சி தொடங்கணும் கூட நாம் தமிழ் கட்சி மேலே வரணுமா? அது வன்மன்றதை விட இன்னைக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக பேசுவது அது அவங்க திமுக நினைக்கிறாங்க, எந்த கட்சியை தான் நம்மளை தான் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு திமுக நாம் தமிழ் கட்சி அப்படி தான் போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். சரி, நீங்கள் மற்ற அரசியல் கட்சியெலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. திமுக நாம் தமிழ் போகல, நாம் தமிழ் 3ஆம் இடத்துல இருக்குது. இப்போ நான் சட்டமன்ற தேர்தலில் ஒரு நம்ம தமிழ் தேசிய தலைமையை ஏற்றுக்கிட்ட சீமான தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கிற அந்த பாமக கூட இருக்கலாம், பிசிக இருக்கலாம், இதுமாரி வந்து இவங்கெல்லாம் தலைமை ஏற்று ஒரு கூட்டணி அமைச்சு ஆகக்கூடிய ஒரு கலசூழல் உருவாகும். அதை நம்ம கடந்துலாம் போயிட முடியாது. அந்த கலசூழல் உருவாச்சுன்னா அது நம்மளுக்கு தான் பலம். நாம் தமிழ் பலம், தமிழ் தேசிய கருத்தில் போகிறோம், அது பிசிக இருக்கட்டும், பாமக நமக்கு பலம். அப்படிப்பட்ட இதெல்லாம் உருவாகாமல் ஒன்று இணைக்காமல் அதை ஒன்று சேராமல் தடுக்கிற சக்தி தான் விஜயை நம்ம பார்க்குறேன் நான் என்னுடைய கருத்தில். அதனால தான் நம்ம சீமானை நீங்கள் அவர் பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் தான் பெரிய ஆள் மாரி சீமானை இப்படி தட்டுறது, அந்த வேலை தான் வந்து விஜய் வந்து இப்போ இந்த விக்ரவாண்டியில் செஞ்சிடாது. அதுக்கு அண்ணன் நிறைய பதில் கொடுத்துட்டார். அதே போல் நீங்கள் இப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறீங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இளைஞர்கள் எல்லாம் இதன் பிறகு சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உருவாக்க ஏற்பட்டு, உண்மையாகவே களத்தில் நாம் தமிழ் கட்சியில் பயணித்த இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக போயிட்டாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அண்ணா இப்போ நடுவில் கூட பேட்டியில் கூட தான் சொன்னார், நெற்பதர்கள் எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தும், பதிர்கள் தான் வந்து மணி பதிர்கள் தான் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. எங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் மாதிரினா அறிவார்ந்த களத்தில் இருக்கவங்க, தமிழ் தேசத்தை வேணுன்றவங்க, கொள்கை பிடிப்பவங்க நமக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த வாக்கு கண்டிப்பாக குறையாது. இப்போ வந்து நம்ம என்னன்னா இப்படியே வாக்கு வாங்கிட்டே போனால் நம்ம எப்போ சட்டமன்றத்தை அதிகாரத்தை கைப்பற்றுறது?
தமிழ் தேச அரசியலுடைய பயணம் என்னன்னா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது. அந்த தமிழ் தேச அரசியல் பயணம் வந்து காலகாலமாக நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ அண்ணன் சீமானனுடைய இதில் வந்து நிற்குது. கண்டிப்பாக சீமானன் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஆகணும். அதை கைப்பற்றலாம். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தேச அரசியல் பேசுறது ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் நினச்சிட்டு இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் அதெல்லாம் கிடையாது. அதாவது விஜயை ரசிக்கிறார்கள். விஜயை வந்து குழந்தைகள் வந்து எல்லாமே ரசிக்கிறாங்க. அது நீங்கள் வாக்குவாக மாறுமானா அவர்கிட்ட என்ன கருத்தியல் இருக்குது, கொள்கை என்ன இருக்குது, அங்கே மாவட்ட நிர்வாகி மக்களை போய் சந்திக்கக்கூடிய மக்கள். இப்போ நான் வச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 10 வருஷம் ஓரளவுக்கு என்ன தெரியும் புதுச்சேரியில் இவர் களத்தில் இருக்கிறார் தொழிற்சங்க. இப்போ தமிழாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இவர் திண்டிவனத்தில் வேட்பாளர் களப்படையாகுது, அதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நம்ம நெருங்கி போயிட்டோம். நம்முடைய பயணம் வந்து ஒரு 10 வருஷம் போயிடும். இதுமாரி தமிழ் பண்ணுற ஒரு மனிதரை உருவாக்கணும்னா இன்னும் காலமாகும். களத்தில் நின்று உருவாக்கணும் காலமாகும். அது வந்து நீங்கள் சாத்தியமில்லாத விஷயம். அவர் பேசலாம். அவர் வந்து தமிழ்நாட்டில் என்னத்த விஜய் வந்து பார்த்துக்காருன்னா கூட்டணி கட்சியில் சலசலப்பு உருவாக்கியிருக்காரு. திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில் ஒரு சலசலப்பு உருவாக்கிறார். இந்த விஜயுடைய செயல்பாடு அந்த கூட்டணி ஆட்சின்றது கூட திமுக தான் ஆதரவாக போகும். திமுகவுக்கும் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கும் விசிஏக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இவங்களுக்கு தான் விஜயை காட்டி அவங்க ஏதோ ஒரு பேரை ஏசுவாங்க. இதுமா தவிர அது விஜய்க்கு வந்து எந்த வகையிலும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அவர் தான் இனிமேல் வந்து அவர் பேசுகிற பேச்சிலேருந்து அந்த கூட்டத்தை வச்சு தக்க வச்சுக்கிட்டு அடுத்த கட்சி கட்டமைப்பு போனது அவர் தான் முயற்சி பண்ணுமா தவிர. அப்படின்னா நீங்கள் சொல்ல வருது என்னன்னா விஜய் அரசியல் வருகையால் இளைஞர்கள் யாரும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற அந்த சொல்கிற கருத்து பொய்ன்னு சொல்லுவார். கண்டிப்பாக அதை நம்ம கூட இருக்கிறோம் பேசலாம். ஆனால் கொள்கை நாம் தமிழ் கட்சி தமிழ் தேச அரசியல் இப்போ இந்த பாண்டிச்சேரியில் அது போல யாராச்சும் வெளியில் போயிருக்காங்களா? இல்லை, நாம் தமிழ் கட்சியிலிருந்து விஜய் கட்சியில் மாறி இருக்கு. புதுச்சேரியிலேருந்து அதுமாரி ஒரு செயல்பாடு இருக்காது, எப்பவுமே இருக்காது. அதை நாங்கள் அறுதிட்டு சொல்கிறோம். நாம் தமிழ் கட்சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அடுத்த சிந்தனைக்கு போடலாம் கிடையாது. நீங்கள் நமக்கு தெரிஞ்சு நம்ம திண்டிவனத்தில் திமுகல இருந்து போயிருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து போயிருக்காங்க, நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாரும் போகல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்துட்டாரு சீமானுடைய ஓட்டு தான் பாதிக்க. நீங்கள் புஷி ஆனந்த் யாருன்னு எங்களுக்கு தெரியும். புஷி ஆனந்த் சட்டமன்ற உறுப்பினர். அவர் யார்? அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருக்குள்ள ஜோயாலக்ஸில் வந்து விஜய் வந்து கடத்திருப்பவர்களை புண்ணாந்து அடி வச்சுட்டு அடியால் வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் அவர் குறைச்சி மதிப்பிடலை. சட்டமன்ற உறுப்பினர் தான். ஒரு விஜய் ரசிகமன்ற தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்பயே தலைமை தராரு. இன்னைக்கு ஒரு அகில இந்தியா இருக்கிறாரு. மாநில லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து புஷியானது தெரியுது. அவரை நாங்கள் குறைச்சி. விஜய் பெயரை சொல்றது கூட யோசிக்கிறாரு. கட்சியில் ஒரு தம்பி பயணிக்கிறாரு, அவர் பேர் விஜய். அவர் பேரை சொல்லும்போது கூட தளபதியின் பெயருடையவர்னு படிக்கிறாரு. விஜய் மேல அந்த அளவுக்கு ஏதாச்சும் மரியாதைன்னு சொல்லலாம். பயகாலத்தை மரியாதை நம்ம சொல்லலாம். இந்த அரசியலை தமிழக மக்கள் ஏற்பாங்களா? இது போல ஒரு அரசியல் இல்லை, அதை தானே இந்த அரசியலால தானே வெறுக்கிறாங்க. உண்மைதான். அது சினிமாலேருந்து வந்தாலே ஏற்றுக்க மாட்டாங்க தான். அவர் நம்ம ஜெயலலிதா அம்மா, நம்ம எம்ஜிஆர் ஐயா, இவங்க வந்து அரசியல் வேறு. அவங்களாம் களத்தில் இருந்தாங்க, இது வந்தாங்க. இன்றைக்கி அண்ணன் கூட சொல்லுவாங்க சினிமாவிலேருந்து வந்தாருன்ட்டு. அண்ணன் வந்து சினிமா துறையிலேருந்து வந்தார், ஒரு இயக்குனர் தான் வந்தார். ஆனால் நீங்கள் அவரோட நோக்கத்தெல்லாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் இயக்குனராக இருந்தார். இன்றைக்கி பரவாயில்ல தமிழ் தேச அரசியல் போயிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அது சொல்ல நடுவில் வரேன். நீங்கள் புதுச்சேரியிலேருந்து யாராவது போவாங்களா அப்படின்னு. புதுச்சேரியிலேருந்து எப்பயுமே அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது. நாம் தமிழ் உறவுகள் பொறுத்த வரைக்கும் சில சலசலப்புகள் இருந்தாலும் கருத்து முறை இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. வெளியெல்லாம் போயிட்டு இந்த எதிர்ப்பான ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டுருவாங்க. கட்சியை நம்ம வளர்த்துருக்கோம். இந்த புதுச்சேரியில் ஒரு 3வது இடத்துல நிறுத்திடுவாங்க. தமிழ்நாட்டில் அண்ணன் இப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நான் ஒரு சட்டமன்ற ஒரு 20 பேர் 30 பேர் நான் உள்ளே அனுப்பிட்டேன்னா புதுச்சேரியை ஈஸியாக கைப்பற்றுவார். சரி, அந்த நோக்கம் தான் அண்ணன் போயிட்டு இருக்காரு. அதனால் நாங்கள் அண்ணன் வந்து புதுச்சேரி கவனிக்கல, புதுச்சேரி ஊரில் அதெல்லாம் கிடையாது. அதுமாதிரி நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்து வெளியே போனவங்களெல்லாம் சில பேர் வேணாங்க மாற்று கட்சியில் போகலாம். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, டிவியில் நேர்காணலாம். நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போனாலும் தமிழ் தேச அரசியல் தகுதியை தாங்கக்கூடிய தலைவர்களாக தான் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த வெற்றிக்குமார் நடத்தலாம். இன்றைக்கி ஏதோ மாவீரர்கள் நடத்துகிறாரு, அது ஏதோ ஒரு கோபம் கூட இருக்கலாம், அண்ணனுக்கு எதிராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்களே இணைஞ்சி கூட பயணிக்கலாம். இது வந்து காலம் வந்து முடிவு பண்ணுறது. அவங்களும் அண்ணனை விமர்சனம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் அவர் தான் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ 2026 நாம் தமிழ் கட்சியில் எந்த எல்லைக்கு நாங்கள் எங்கள் உழைப்பு எந்த எல்லை இதோட இன்னும் வேகமாக வேலைச்சோம். ஏன்னா இப்போ நமக்கு எதிரி பல மடங்கு ஆகிட்டான். நம்ம இந்த உழைப்பு பத்தாது, இன்னும் நம்ம ஒரு பல மடங்கு மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பாக அண்ணனுடைய 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலையும் புதுச்சேரியும் உருவாகும். சில நேரம் பொறுமையானுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி.